கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வசனம், மகளே திடற்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. 12 வருஷமா பெரும்பாடோடு கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ தொட்ட உடனே ஆண்டவர் சுகமாக்கி அவள் அநேகருக்கு முன்னாடி சாட்சியன் கேட்கிறார். பாருங்க, ஒரு 3 மாசம் கஷ்டப்பட்டாலே நம்மளால தாங்க முடியாது. அதுல யாராவது ஒருத்தருக்கு பலவீனம் நம்ம வீட்டுல இருக்காங்கன்னா, அவங்களை விட நல்லா சுகமா இருந்தா அவங்கள பாதுகாக்கிறவங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த வலி அதிகமா இருக்கும். முடியாதவங்க கூட பேசாம படுத்துருவாங்க இல்லையா? அது போல 12 வருஷம் அவ எல்லாத்தையும் இழந்துட்டா. குடும்பத்தை இழந்துட்டா, பிள்ளைகளை இழந்துட்டா, சொத்தை இழந்துட்டா. ஆனாலும் கூட இயேசுவின் மேல வச்ச நம்பிக்கை மட்டும் அவ இழக்கல. வந்து ஆண்டவரோட அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே ஆண்டவர் சுகம் கொடுக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லிட்டு, அந்த விசுவாசம் தான், நீ வச்சிருக்க விசுவாசம் தான் இன்னைக்கு இந்த சுகத்தை கொண்டு வந்திருக்கு. சோ கர்த்தர் மேல நீங்க வைக்கிற விசுவாசம் சுகத்தை கொண்டு வரும், பலத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதனால கர்த்தர் தாமே உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.